இது வரைக்கும் நீங்கள் டெக்னோ விசார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்னோ விசார். நான் போன வீடியோவில் எப்படி VMwareல கால் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். நம்ம VMwareல இன்ஸ்டால் பண்ண கால் லினக்ஸ்லேயே நம்ம எப்படி VM டூலுங்கிற ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம VMwareல இன்ஸ்டால் பண்ண ஓஎஸை நம்ம கெஸ்ட் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டிஃபால்ட்டாகவே மெயின் யூஸராக வச்சுருக்கிறது விண்டோஸ் ஓஎஸ், அதாவது நம்ம ஹோஸ்ட் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஹோஸ்ட் ஓஎஸில் ஒரு ஃபைல் இருக்குது, tw.txt ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஓஎஸில் நம்மளால் அதை பேஸ்ட் பண்ண முடியாது. அதாவது ஹோஸ்ட் ஓஎஸ்லேருந்து கெஸ்ட் ஓஎஸ்க்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதோ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதுக்கு தான் நமக்கு VM டூல் ஹெல்ப் பண்ணுது. இப்போ வாங்க நம்ம எப்படி VM டூல் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கெஸ்ட் ஓஎஸில் டெர்மினல், கால் லினக்ஸில் டெர்மினல்னு ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லினக்ஸ் கமாண்ட் ஓரியன்டட், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு தரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம்னா கமாண்ட்ஸ் மூலிமா இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு apt-get அப்டேட்டுங்க இந்த கமாண்டை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த கமாண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க, என்டர் கொடுத்துருங்க. இப்போ அது முடிச்சதுக்கப்புறம் இந்த கமாண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ்னா ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு அர்த்தம். வியூவர்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வாங்க ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீஸ்டார்ட்டுக்கான கமாண்ட் ரீபூட். இப்போ நீங்கள் கால் லினக்ஸ் மெயின் ஓஎஸ், ஹோஸ்ட் ஓஎஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரீபூட் பண்ணுற ப்ராப்ளம்லாம் இருக்காது. இப்போ VMwareல நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நான் ரீபூட் பண்ணுறேன். சில பேர்த்துக்கு ரீபூட் ஆகாமே கரெக்டாக வேலை செய்யும், சில பேர்த்துக்கு ரீபூட் ஆனால் வேலை செய்யும். அதனால் நீங்கள் எதுக்கும் ரீபூட்டே பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ் ரீபூட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது ஹோஸ்ட் ஓஎஸில் இருக்க ஃபைலை இப்போ கெஸ்ட் ஓஎஸில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி பாருங்கள், பேஸ்ட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.